தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தும் திருச்சி விவசாயிகளின் உண்ணாவிரதம் 12வது நாளாக நீடிக்கிறது. இன்று தலையில் முக்காடு அணிந்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் சுந்தர் கூடுதல் விவரங்களோடு காத்திருக்கிறார். அவரிடம் கேட்போம். சுந்தர், திருச்சி கிசான் பாரதிய சங்க விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திவிட்டார்கள். தற்போது 12வது நாளாக தங்களுடைய போராட்டத்தை தொடர்கின்றார்கள். தற்போது அங்கு என்ன சூழ்நிலை காணப்படுகிறது? இவங்களோட அடுத்த கட்ட போராட்டம் என்னவாக இருக்கிறது? அதாவது தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் கடந்த பல வருடங்களாகவே பருவமழை பொய்த்ததாலும் கர்நாடகாவிலிருந்து காவிரி நீர் உரிய முறையில் திறந்துவிடப்படாதாலும் விவசாயம் பொய்த்துவிட்டது. அதாவது குறிப்பாக குறுவை சாகுபடி, சம்பா சாகுபடி ஆகியவை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். எனவே தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவித்து வேளாண் துறைக்கு என்று மத்திய மாநில அரசுகள் கூடுதல் நிதி ஒதுக்கி அந்த நிதியிலிருந்து நிவாரணம் வழங்க வேண்டும், விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். நதிநீர் இணைப்பு திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கிட்டத்தட்ட பாரதிய கிசான் சங்கத்தினர் திருச்சியில் 12வது நாளாக இன்று தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இன்று ஒவ்வொரு தினமும் நூதன போராட்டத்தில் இவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இன்று தலையில் முக்காடு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக பாரதிய கிசான் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் ஐயாக்கன் உள்ளார். அவரிடம் கேட்போம். சார், இந்த முக்காடு போராட்டம் எதற்காக நடக்கிறது? இந்த போராட்டத்திற்கு பிறகு உங்களுடைய அடுத்த கட்ட போராட்டமாக என்ன செய்வது? சார், கிராமங்களில் விவசாயம் எல்லாம் முக்காடு போட்டு போடான்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, கடன்ல முழுகி போயிட்டான், தப்பு பண்ணிட்டான், அவனுக்கு தான் முக்காடு போடுவாங்க. இன்றைக்கு அது மாதிரி விவசாயி இந்த 3 ஆண்டுகளாக கடுமையான வறட்சியினால ஒரு வருமானமே இல்ல, பேங்க் எல்லாம் அடிக்கிறான், கண்ட இடத்துல குண்டாசை விட்டு மிரட்டுறான் எங்களை. அதான் நாங்க ஓடி முக்காடு போட வச்சிருச்சு அரசு. எங்களுக்கு வறட்சி மாநிலமா அனௌன்ஸ் பண்ணியிருந்தா எங்களுக்கு நஷ்டேடு கிடைக்கும், இந்த வங்கி கடனால அடைச்சிருப்போம், கடன் தள்ளுபடி கிடைக்கும். அப்படி பண்ணாம எங்களை அரசு முக்காடு போட விட்டு கேவலமா இந்த ஊருக்கெல்லாம் உணவு பிடித்த விவசாயிகளை இன்று முக்காடு போட்டு ரோட்ல அலைன்னு பண்ணிருச்சேங்கிறது காமிக்கிறதா தான். நேற்று விவசாயி செத்து போய் கிடந்தாரு, நேற்று ஒருத்தர் செத்து போற மாதிரி இருந்தாரு. இன்னைக்கு அந்த அடுத்த கர்மாதிக்கெல்லாம் முக்காடு போற ரோட்ல அலைவான், அது மாதிரி கூட எடுத்துக்கிறான். இன்றைக்கு விவசாயம் ரொம்ப பரிதாபமான நிலைக்கு உண்டாயிருச்சு. இந்த போராட்டம் இன்னைக்கு 12வது நாள் போராட்டம். நாளைக்கு விவசாயி கண்ணெல்லாம் கட்டிக்கிட்டு கையில குச்சியை வச்சுட்டு எங்களை நடக்க விட்டுருச்சு, ஊருக்கெல்லாம் உணவு படைத்தமே, எல்லாத்துக்கும் சோறு போட்டமே, இன்னைக்கு எங்களை முண்டிகளாக்கி முடவனாக்கி கண்ணை கட்டி விடுச்சு, கண்ணு இருந்தும் பார்க்க முடியாம பண்ணிருச்சு, கால் இருந்து நடக்க முடியாம குச்சி உண்ட மாதிரி பண்ணிருச்சு. நாளைக்கு நாங்க போராட்டம் நடத்திருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கை, நாங்கெல்லாம் அமைதியே காந்திய வழியில் இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். அரசு எங்களை காந்திய வழியில் அமைதியான நடத்தாத, ஏதாவது தகராறு பண்ணுங்க மாதிரி தூண்டி விடுற மாதிரி எங்களுக்கு தெரியுது. அதனாலதான் அடிமையாகிட்ட விவசாயிகளை கண்டுகொள்ளவே அரசு முயற்சி பண்ணல, யாருமே முயற்சி பண்ணல. இதை அதனால எங்களுடைய போராட்டம் இன்னும் வலிமை அடைஞ்சு தமிழகத்தில் இருக்கிற எல்லா விவசாயிகளும், உணர்வுள்ள விவசாயிகளை நீங்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வாருங்கள் என்று பாரதிய கிசான் சங்கம் அழைக்கிறேன். 18ஆம் தேதி வரைக்கும் இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடரும் சொல்லிட்டு நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. அடுத்த கட்டமாக 18ஆம் தேதிக்கு பிறகு நீங்க என்னென்ன அடுத்த கட்ட போராட்டத்தில் எப்படி தீவிரப்படுத்த? தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா விவசாயியும், உணர்வுள்ள விவசாயிகளே, வறட்சி தமிழகத்தில் தாண்டவம் ஆடுகிறது, கடனை கட்ட முடியலை, வங்கியெல்லாம் நம்ம மிரட்டுறாங்க, எல்லாம் ஒன்று சேருங்கள் என்று இதே உணர்வுள்ள விவசாயிகளை ஒன்று சேர அழைக்கின்றோம். அழைத்து பிரம்மாண்டமான ஊர்வலத்தை முதலமைச்சர் அலுவலகத்திலேயோ அல்லது உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றத்தில் எங்களுக்கு தவறான சட்டத்தை எங்களை தண்டிக்கிறார்களே, நிலத்தை ஏலம் விடுறாரு, விடக்கூடாது என்பதற்காக அங்கே போராட்டம் நடத்திருக்கிறோம்.